ஆசாவில் நடப்பதை போல ஒரு சோதனை நமக்கு வருமாக இருந்தது. யாரோ செஞ்ச ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஈமானையும் விட்டுட்டு தௌஹீதையும் விட்டுட்டு மஸ்ஜிதையும் விட்டுட்டு ஓடி போனோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். தஜ்ஜால் வந்து கையை காட்டி சுவர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டுகிற போதும் நம்முடைய ஈமானிய நிலைமை என்னவாக இருக்கும்? இப்ப நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நம்முடைய சமூகம் இந்த ஈமானை மறந்து இஸ்லாத்தை மறந்து உறுதியாக இருக்க வேண்டியவர்கள் எவ்வளவு மோசமான முறையில் இன்றைக்கு இந்த மீடியாவில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அக்கரப்பத்தை சேர்ந்த அப்துல் ஹமீத் அண்மையில நம்முடைய பாடசாலைகளில் எல்லாவற்றிலும் ஆட்டம், கூத்து, கும்மாளம், டான்ஸ், மியூசிக் எல்லாமே நடக்கிறது. இத பேசப்படாதா? மியூசிக் என்பது மார்க்கத்தில் ஹராம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று சில இளைஞர்களும் யுவதிகளும் மியூசிக் கருவிகளை எடுத்துக்கொண்டு ஹராமான விஷயங்களை எல்லாம் ஹலாலாக்கி கொண்டு ஒரு மலை அடிவாரத்துக்கு சென்று ஆட்டலும் கூத்தும் கும்மாளமும் குடியிலும் புரண்டு கொண்டிருக்கிற போதும் ஒரு யாசகம் கேட்கின்ற மனிதன் வந்து யாசகம் கொடுங்கள் என்று சொல்கிற போது போ நாளை வா என்று சொல்வார்கள். நாளை வந்து பார்க்கிற போது அங்கே மலையடிவாரத்தில் அழிந்து குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் இந்த பூமியில் உருமாற்றப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்தா உடுத்துட்டு ஆடுகின்ற டீச்சர், தொப்பியை போட்டுட்டு ஆடுகின்ற சேர், தாடி வச்சா தண்டனை, தாடி வச்சா எக்ஸாமுக்கு அனுப்ப மாட்டோம், கரண்டைக்கு மேல ட்ரௌசரை போட்டால் சுனாமியா வெள்ளமா கிண்டல் அடிக்குகின்ற சமூகம் இந்த இலங்கை திருநாட்டில், இந்த பௌத்த நாட்டில் நமக்கு என்று தனியான பாடசாலைகள், நம்மிடம் மத சுதந்திரத்தை சுதந்திரமாக செய்கின்ற அளவுக்கு தனியான சேகுலர்கள் அவ்வளவும் நமக்கு இருந்தும் ஒரு தாடி வச்சிட்டு போற மாணவனை அந்த பாடசாலையில சேர்க்கிறதுக்கு மனசு கிடையாது. ஆனா நீங்க ஆடுவீங்க, குத்தாட்டம் போடுவீங்க, களியாட்டம் போடுவீங்க, டீச்சர் ஆடுவா, சேர் ஆடுவார், விரசங்கட்ட பாட்டுகள் போகும், வீணான பாட்டுகள் ஓடும், பிள்ளைகள் நாசமாகி போகும். இதுக்கு அப்துல் ஹமீத் மௌலவி பேசுறாரு, இந்த சமூகம் இவ்வளவு அதல பாதாளத்தில் போய்கொண்டிருக்கிறது அப்படி என்று. அது ஒரு வார்த்தை இந்துக்களை குறிவைக்காமல், இந்துக்களை சாடாமல் தவறுதலாக பேசிக்கொண்டு போகிற போது பரதநாட்டியம் அப்படி என்று வந்து விட்டது. அதற்குத்தான் அப்துல் ஹமீத் மௌலவி, நான் அப்படி இந்துக்களை குறிவைக்கல, எங்கட மார்க்கத்தில் மற்ற மதங்களை மதிக்க சொல்லுது, மத குருமார்களை கொல்லக்கூடாது சொல்லுது, மரங்களை வெட்டக்கூடாது சொல்லுது, பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது என்று சொல்லுது. அப்படிப்பட்ட புனிதமான மார்க்கம் எங்கட மார்க்கம். அப்படித்தான் உங்களுடைய மனது நொந்திருந்தால் உங்களிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி என்று அப்துல் ஹமீத் மௌலவி மன்னிப்பும் கேட்டாரு. இந்துக்கள் மன்னித்தாலும் யூடியூபை வைத்து வாழ்வாதாரம் தேடுகின்ற வெக்கங்கெட்ட விரசங்கெட்ட வார்த்தைகளை பேசி பேசி மாயஜாலம் போடுகின்ற கொஞ்சம் பொம்புளைகளும் கொஞ்சம் ஆம்புளைகளும் வெக்கம் இல்லாம சோசியல் மீடியாவுக்கு முன்னால வந்து லைவ் என்ற பேரில் மற்றவன் லைக்குக்காக மற்றவன் எங்களுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணணும் என்பதற்காக மார்க்கம் என்றா என்ன என்று தெரியாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால, ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளுக்கு முன்னால இன்றைக்கு மௌலவிமார விமர்சிக்கிற அளவுக்கு இப்படிப்பட்ட கேவலமான செயலை இந்த சமூகத்திலே உள்ள இந்த யூடியூபை வச்சு புலப்பு நடத்துகின்ற சில
என்னென்று சொல்ற அப்படிப்பட்ட கேவலங்கட்ட பெண்கள் எல்லாம் இன்றைக்கு மார்க்கத்தை பேசுகிற மௌலவிக்கும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிற ஆளுங்களுக்கும் இந்துக்கள் மன்னித்தாலும் இந்த ஷோல் போட்டு அபாயா உடுத்து தலையை மறைச்சு கொண்டிருக்கிற இந்த முஸ்லிம் பேர் வைத்திருக்கின்ற இந்த பொம்பளைகள் மன்னிக்க விடமாட்டாங்க போல இருக்குதே. அந்த மனுஷனா மன்னிப்பு கேட்டுட்டாரே, என்ன வார்த்தையெல்லாம் பேசுறீங்க நீங்க? அவ ஆடலாமா? அதுல ஒரு பொம்புல ஆடலாமா? அது பிரச்சனை இல்லையா? ஆடு நீ. இது நம்ம யாருக்கு சொல்றோம் தெரியுமா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மறுமை நாளை நம்பி கபரை பயந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய, இஸ்லாத்தில் வாழ்ந்து இஸ்லாத்தில் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற சகோதர சகோதரிகளுக்குத்தான் இந்த போதனையை தவிர உங்களுக்கு அல்ல. உங்களுக்கு விரும்பினா நீங்க மாறுங்க, விருப்பம் இல்லை நீங்க ஆட போறீங்கன்னா நீங்க ஆடுங்க. நாங்க என்ன செய்ய அதுக்கு? நாங்க யாருக்கு தெரியுமா இந்த உபதேசம் எல்லாம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், நபியே அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த சத்தியத்தை சொல்லுங்கள். ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின், அந்த சத்தியத்தில் யாருக்கு இஷ்டம் இருக்கிறதோ அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும். நாங்க சொல்ற சத்தியத்திலம்மா உனக்கு யூடியூபை வச்சு வருமானம் தர்ற உனக்கு, லைக்கை விரும்பக்கூடிய உனக்கு ஆசை இருந்தா இஷ்டம் இருந்தா நீ ஏற்றுக்கோ. அப்படி உனக்கு ஆசை இல்லை இஷ்டம் இல்லாட்டி அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், யாருக்கு இஷ்டம் இல்லையோ நாட்டம் இல்லையோ நீங்க மறுங்க. இன்னா அத்ததுனா லில்லானிமீன நாரா, மறுக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையிலே நரகம் இருக்குதுன்னு சொல்றான். நம்ம இந்த பயான பண்ற போது யாருக்கு தெரியுமா? இந்த இஸ்லாமிய பாடசாலைகள் செய்யணும் என்று ஆசைப்படுற, இந்த பாடசாலையை முன்னேற்றணும் என்று ஆசைப்படுகின்ற டீச்சர்ஸ்மாரு, அந்த ஊர்ல உள்ள நிர்வாகிகள், சாலியான பெண்கள், நல்ல மாணவர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய பெண்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஆண்களுக்குத்தான் நம்ம உபதேசம் செய்கிறோம். அதை விட்டுட்டு நீங்க வந்து யூடியூப்லையும் வேற வேற வருமானத்தையும் தேடிக்கிட்டு உங்களுக்கு லைக் எடுக்கணும் என்பதற்காக நீங்க எந்த அளவுக்கு சொல்றீங்கன்னா, ஆடலாமா இஸ்லாத்துல? பிரச்சனை இல்லையா? நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. நீங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்தலையான்னு கேட்கிறேன். இந்த மொட்டந்தலைக்கும் முடங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி பேசிதா என்ன பேச்சு இது? சோசியல் மீடியாவை யாரு பயன்படுத்த வேணாம்னு சொன்னது? பயன்படுத்துங்க, நல்லதுக்கு பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தாதங்க. நல்லதை பாருங்க, கெட்டதை பார்க்காதங்க. நல்லதை பகிருங்க, கெட்டதை பகிராதங்க. இது நீங்க உங்களுக்கு மார்க்கம் உண்டா, குர்ஆன் உண்டா, சுன்னா என்றா என்னென்று தெரியாம அல்லாஹ்வுடைய கட்டளைய, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை இந்த சமூகத்துக்கு சொல்லுகிற போதும் இந்த நாட்டிலே வாழுகின்ற இந்துக்கள் மன்னித்தாலும் இந்த யூடியூபை வச்சு புலப்பு நடத்துகின்ற சில பெண்களும் சில ஆண்களும், அப்துல் ஹமீது பேசியது சரிதானா? அவரு ஆனா அந்த கொஞ்சம் நாகரிகம் இல்லாம மன்னிப்பு கேட்டாராம். நாகரிகத்தை பத்தி நீங்க எல்லாம் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு சமூகம் போயிருக்குது. இதே ஒரு ஈமான்தாரி என்ன சொல்லணும், ஈமான்தாரி எப்படி பார்க்கணும்? உண்மையிலே ஆடுறது வீடியோ வந்துட்டு அதுல ஒரு பொம்பளை பேசுறா, அந்த காலத்துல நாங்களும் ஆடினோம் தான், அதுதான் நீ இப்ப முன்னுக்கு வந்து ஆடுறான். அந்த காலத்துல நாங்க மாணவிகளாக இருக்கக்குள்ள ஆடினோமா, அந்நேரம் மீடியா இல்லையா, கேமரா இல்லையா, அது வெளியில வரலையா. அதுதான் உனக்கு நீ அன்னரம் ஆடின ஆடுவதான் இப்ப ஆடக்கூடான்னு சொன்ன உடனே நீ ஆடணும்னு வார. அல்லாட பயம் இருந்தா பேசுவீங்களா? மார்க்கத்தில் ஒரு பாசம் பற்று இருந்தா பேசுவீங்களா? ஒரு ஈமான் இருந்தால் பேசுவீர்களா? அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர. அதனால தயவு செய்து நான் சொல்றேன், இது யாருக்கு பேசுறோம் என்றால் இந்த உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயமும் ஈமானும் மறுமையை பற்றிய பயமும், நல்ல முறையில் உடுத்து, நல்ல முறையில் தொழுது, கபரை பயந்து, மறுமையை பயந்து, நரகத்தை பயந்து, சுவர்க்கத்தில் ஆசை உள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தான் நாம் இந்த செய்திகளை சொல்லுகிறோம். நீங்க மற்றவங்க ஆடணும்டா நாங்க என்ன செய்ய, பாடணும்டா நாங்க என்ன செய்ய? நாங்க மார்க்கத்தில் இருக்கிறத இருக்குன்னு சொல்லுவோம், இல்லாத இல்லைன்னு சொல்லுவோம். நீங்க மார்க்கத்தில் இருக்கிறதையே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதை நீங்க செய்யலாம், நாங்களும் செஞ்சிருக்கிறோம் என்று இந்த இளைஞர்களையும் யுவதிகளையும் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தண்டனைக்குள்ள சமூகமாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் என்று உங்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன்.
எனக்கு சில வார்த்தைகளை சொல்லணும் என்று நினைக்குது, ஆனால் சொல்லிக்கொள்ள ஏலா. அவ்வளவு மோசமான இன்றைக்கு சில பெண்கள், குறிப்பிட்ட சில பெண்களும் குறிப்பிட்ட சில ஆண்களும் இதை வச்சு இன்றைக்கு அரசியல் செய்வதற்காகவும், இதை வச்சு இன்றைக்கு அவங்களோட ஃபேஸ்புக்கை, அவங்களோட யூடியூப் தளத்தை வளர்த்து கொண்டு இன்றைக்கு அவங்களோட வருமானத்தை தேவையில்லாத வழியில நிறைய சம்பாதிப்பதற்காகவும் இன்றைக்கு சில ஹராத்துக்களை கூட ஹலாலாக ஆக்குகின்ற அளவுக்கு இப்படிப்பட்ட கேவலமான செயல்களை முஸ்லிம் சகோதரிகள் செய்யக்கூடாது என்று அந்த சகோதரிகளை கேட்டுக்கொள்வதோடு, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய